Assalamu Alaikkum. Welcome back to Rayhana Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல எங்க ஊர்ல பாரம்பரியமா செய்யக்கூடிய மட்டன் தால்ச்சா எப்படி செய்யறதுன்னு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இந்த மட்டன் தால்ச்சா எங்க ஊர்ல பண்டாரி செய்யக்கூடிய மெத்தட்ல நான் இன்னைக்கு செய்ய போறேன். அவங்க கைப்பக்குவத்துல செஞ்சா எப்படி ஒரு டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட் நம்ம இன்னைக்கு வீட்லயே செய்யலாம். எங்க ஊர்ல மோஸ்ட்லி எல்லா விதமான ஃபங்க்ஷனுக்கும் இந்த தாளிச்சா சோறு தான் செய்வோம். எல்லாருக்கும் இதுதான் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் அதிகமா இதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் பிரியாணி எல்லாமே. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த மட்டன் தால்ச்சாவை எப்படி மணக்க பண்டாரியோட கைப்பக்குவத்துல அவங்க செய்யற அந்த மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோல பார்க்கலாம். இதே மெத்தட்ல நீங்களும் எந்த ஒரு பொருளையும் ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க. கண்டிப்பா தெருவே மணக்கக்கூடிய மட்டன் தால்ச்சா சூப்பரா ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம கிச்சன் போயிட்டு இந்த மட்டன் தால்ச்சா செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம தாளிச்சாவுக்கு என்னென்ன வெஜிடபிள்லாம் சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் கத்திரிக்காய் நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணிக்கணும். தாளிச்சாவை பொறுத்த வரைக்கும் சின்னதாக போடக்கூடாது, கரைஞ்சி போயிடும். அதனால பெருசாக போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் கட் பண்ணி நம்ம தண்ணியில தான் போட்டு வைக்கணும். சமைக்க போகும்போது தான் அந்த டைம்ல தான் நம்ம தண்ணியிலேருந்து எடுக்கணும், இல்லைன்னா கருத்து போயிடும். ஸோ 200 கிராம் கத்திரிக்காய். அடுத்ததா 2 வாழைக்காய், 2 கேரட்டு, ஒரு பெரிய உருளைக்கிழங்க இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணிக்கணும். தாளிச்சாவை பொறுத்த வரைக்கும் எல்லா வெஜிடபிளையும் நம்ம பெருசாக தான் கட் பண்ணிக்கணும். அடுத்து சவுச்சவ், ஒரே ஒரு சவுச்சவ் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நான் வெஜிடபிள் இன்னைக்கு சேர்க்க போகிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாங்காய் சேர்த்துக்க போகிறேன். அது நான் சேர்க்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தாளிச்சா வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பருப்பையும் மட்டனையும் வேக வைக்க போகிறேன். மட்டன் பார்த்தீங்கன்னா 1/2 kg எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மட்டன் வெறும் சதப்பகுதி மட்டும் எடுக்காமல் முள்ளு கொழுப்பு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும். அப்போ தான் தாளிச்சாக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சதப்பகுதி மட்டும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து 250 கிராம் துவரம்பருப்பு, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். துவரம்பருப்பு மட்டும்தான் நம்ம இன்னைக்கு தாளிச்சாக்கு யூஸ் பண்ண போகிறோம். எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு தாளிச்சாவுக்கு கடலைப்பருப்புலாம் சேர்க்க மாட்டோம், துவரம்பருப்பு மட்டும்தான் சேர்ப்போம். ஸோ இப்போ நம்ம 1/2 kg மட்டன் இருக்கு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் குக்கரில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற துவரம்பருப்பு அதையும் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் சால்ட்டு, நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் பிளாக் பெப்பர் பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். டோட்டலாக 1 ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். அந்த கறியும் பருப்பும் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். மட்டனும் பருப்பும் நல்லா வெந்திருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். நான் 4 விசிலுக்கு இதை வேக வைக்க போகிறேன். பருப்பும் மட்டனும் நல்லா வெந்துருச்சு. அடுத்ததான் நம்ம தாளிச்சாவை தாளித்து விட்டுற போகிறோம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தோட நசிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணக்கூடாது, நசிச்சு தான் போடணும். ஸோ அடுத்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். பட்டை 2 துண்டு, 3 பீஸ் ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு எடுத்துருக்கிறேன். ஸோ அதையும் நம்ம சேர்த்துடலாம். அடுத்து இது கூடவே ரம்ப இலையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம தாளிக்க போகிறோம். இது அப்படியே மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியோட எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம ஆல்ரெடி மட்டனோட 1 ஸ்பூன் சேர்த்துட்டோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து சால்ட்டு, தாளிச்சாவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு சால்ட்டு தேவையோ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுலேயே சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி மட்டன்லேயும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1.5லேருந்து 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். நம்ம எடுக்கிற மிளகாய்த்தூளை பொறுத்து காரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதையும் மூடி வச்சிடலாம்.
இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு தாளிச்சா செய்கிறதுக்கான ஒரு அடிகனமான பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுட்டு இதில் வந்து ஒரு 150 ml ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா சூடு வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் இருக்கு இல்லையா, அது சேர்த்துடலாம். நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. வெங்காயம் நல்லா மடங்கி வரட்டும். இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஒன்றையும் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். தாளிச்சா வந்து செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பண்டாரியோட அந்த கைப்பக்குவத்தில் செஞ்ச அதே டேஸ்ட்டு நம்ம செய்யும் போதும் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி விறகடுப்பில் தான் செய்கிறோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நம்மளோட சமையல் பார்த்திங்கன்னா விறகடுப்பில் தான் செஞ்சு காட்டுறேன். எல்லாமே உங்கள் எல்லாருக்காண்டியும் தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதே போல் பாரம்பரியமான சமையல்ஸ்லாம் இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. அந்த வெங்காயம் வதங்குற டைமில் தாளிச்சாக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து சும்மா 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா தனி மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஸ்பூனால் நான் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜீரகத்தூள் இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி தாளிச்சா வைக்கிறது 10 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு நான் எல்லா மசாலாவும் எடுக்கிறேன். அடுத்ததாக பெப்பர் பவுடர், அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். நம்ம ஆல்ரெடி வேறு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 ஸ்பூன் வரைக்கும் நம்ம மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் வந்து இன்னும் சேர்க்கவே இல்லை, இப்போ தான் நான் வந்து சேர்க்குறேன். ஸோ வந்து 1 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே போலவே நீங்கள் செஞ்சு பாருங்கள், எதையுமே மாற்றாதீங்க. இப்போ இந்த பேஸ்ட்டு, மசாலா பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பருப்பு மட்டன்லாம் வேக வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா வெந்துருச்சு. பருப்பு நீங்கள் இன்னும் கூட நல்லா வேக வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. பருப்பு முழுசாக இருக்கு இல்லையா, அது தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுறணும். பருப்பு நல்லா மசிஞ்சு வெந்தால் தான் தாளிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து பருப்பு பாருங்கள், இப்போ நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இது அப்படியே ரெடியாக இருக்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த தக்காளி குழஞ்சி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ எல்லா மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளிலாம் நல்லா குழைய வெந்துருச்சு. அடுத்து நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டுடலாம். கத்திரிக்காய் வந்து ஆல்ரெடி நான் போட்டுட்டேன், அது வந்து வீடியோவில் கவர் ஆகலை, அதனால திரும்ப எடுத்துட்டு உங்களுக்காக வீடியோக்காக திரும்ப போட்டு காட்டுறேன். இப்போ கத்திரிக்காயையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். மற்ற வெஜிடபிள்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கத்திரிக்காவை சேர்த்துடணும். சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காய் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லா வெஜிடபிளையும் சேர்த்துடலாம். இந்த டைமில் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு இதையும் ஒரு டைம் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மசாலாவோட வெஜிடபிள்லாம் சேர்ற மாதிரி நல்லா வதக்கிடணும். இப்போ வெஜிடபிள்லாம் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடலாம். மசாலாவோட எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா கோட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இதுவும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேணாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா போட்டு நம்ம வதக்கிட்டோம். அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா கலந்து வச்சுருந்தா அந்த பவுல்லையே தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம புளியெல்லாம் சேர்க்கணும். பருப்பில் இருக்கிற தண்ணியும் இருக்கும், அதனால் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க.
நம்ம இப்போ வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். தாளிச்சா பாருங்க எவ்வளோ தகதகன்னு சூப்பராக வெளியிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டுடலாம். இந்த வெஜிடபிள் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெஜிடபிள் சேர்த்து வேக வச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு 80-90% இந்த வெஜிடபிள்லாம் நல்லா வெந்துடணும். இப்போ நம்ம வந்து பருப்பு சேர்த்துடலாம். வெஜிடபிள் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து நார்மல் வாட்டர் தான் சேர்த்தேன். நீங்கள் வந்து பருப்பில் இருக்கிற தண்ணியை சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கணும். நான் வேக வச்ச பருப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. அதனால தண்ணி இல்லை, அதில் நான் நார்மல் வாட்டர் சேர்த்தேன். இப்போ வந்து நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் வந்து ரொம்ப நேரம் வேகும், அதனால நான் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் எடுக்கிற மாங்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும், இந்த ஒட்டு மாங்காய்லாம் எடுத்தோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து அந்த நீல மாங்காய், உருண்டை மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாங்காய். அதனால வேக ரொம்ப டைம் ஆகும்னு நான் இப்படியே சேர்த்துட்டேன். இல்லைனா மாங்காய் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். புளி தண்ணி சேர்ப்போம்ல, அப்போ தான் சேர்க்கணும். இந்த மாங்காய் வேகிறதுக்கு டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ சேர்த்துட்டேன். அடுத்து மட்டனையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா பருப்பு வேக வச்ச குக்கரில் 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பு வந்து ரொம்ப நம்ம வந்து எரிக்கக்கூடாது. ரொம்ப ஹையில் வச்சு அடுப்பை எரிக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கணும். ஏன்னா பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பருப்பு சேர்த்தோடனே நல்லா கெட்டியாயிடும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இது ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம புளி வந்து சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு கொதி வரும்போது நம்ம நடுவில் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கணும். ஏன்னா பருப்பு அப்படியே அடியில் உட்காந்துரும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுப்பை வந்து கவனமாக எரிக்கணும். இந்த டைமில் ரொம்ப வேகமாக எரிக்கக்கூடாது. ஒரு டைம் வந்து நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். புளியை ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாம கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கோங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளி சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருந்த எல்லா புளியுமே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு அடுத்ததாக கருவேப்பிலை. தாளிச்சாவுக்கு கருவேப்பிலை நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். ஸோ நிறையவே சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு டைம் வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நம்மளோட தாளிச்சா பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு புளிப்புலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம கரெக்டான அளவில் சேர்த்தா தான் தாளிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம தாளிச்சாவை இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மல்லி புதினாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்க வேணாம், மூடி வச்சிடலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்த உடனே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தாளிச்சாவோட மனம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டுருக்கு. தாளிச்சாவுக்கே ரொம்பவே ஹைலைட்டான ஒரு மனத்தை கொடுக்குறது இந்த கருவேப்பிலை தான். ஸோ கருவேப்பிலை நல்லா நிறையவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்ச தேங்காய் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து மல்லி புதினா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தாளிச்சா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு டைம் வந்து லைட்டாக கலந்துக்கலாம். தாளிச்சா உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். தாளிச்சா பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கெட்டியாக வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். பருப்பு சேர்த்துருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் இன்னுமே கெட்டியாகிடும். அவ்வளோதான், நம்மளோட தாளிச்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மல்லி புதினா தேங்காய்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்ததுனால ஒரே ஒரு கொதி வரட்டும், நம்ம இறக்கி வச்சிடலாம். நம்மளோட நாகூர் பண்டாரி ஸ்டைல் தாளிச்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு டைம் திறந்து பார்த்துட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். கொதி வந்துருச்சு, இறக்கி வச்சிருவோம். தாளிச்சால கொழுப்பு அதிகமாக சேர்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா அந்த எண்ணெயெல்லாம் மிதந்துட்டு இருக்கும். நம்ம வந்து கொழுப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மிதக்கிற மாதிரி தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கொழுப்பு கூட சேர்த்துக்கலாம் அதிகமாக. இப்போ இறக்கி வச்சிடலாம்.
ஃபைனலாக நம்மளோட தாளிச்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சும்மா வீடியோக்காக டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து செஞ்சு காட்டுறேன். ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுட்டு அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எதுக்காக சேர்க்குறேன்னா தாளிச்சா பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான லுக்கில் வந்து நமக்கு தெரியும், நமக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து தாளிச்சாலாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிலும் மிளகாய்த்தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இது மேலே வந்து அப்படியே லைட்டாக நீங்கள் ஊற்றிட்டு அடுப்பில் அப்படியே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். தாளிச்சா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான், நம்ம தாளிச்சா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து புலாவோட இன்றைக்கி நான் வந்து தாளிச்சா செஞ்சுருக்கிறேன். நம்ம செஞ்சுருக்க தாளிச்சாவை புலாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த புலாவ் ரைஸ் எப்படி செய்கிறது நம்ம சேனலில் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த புலாவ் ரெசிபி நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு.